பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். சரி, முட்டையை உடச்சி சட்டியில் ஊற்றிக்க போகிறோம். செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட்டு, முட்டை, அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் இது வந்து பட்டர், அப்புறம் வெங்காயம், இதுதான் வந்து தேவைப்படும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வெட்டிக்கிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி வந்து எது சமைக்கிறதாலும் முதல்ல வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை வெட்டிக்கிடுவோம். வெங்காயம் நறுக்கியாச்சு. அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்ட் நறுக்கி எடுத்துக்கிடுவோம். கத்தி கழுக்குதியா? கத்தி பதமா இல்லை, அதே வேற ஒன்றும் இல்லை. இதை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னாம்டா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அமர்ந்து இருக்கிறேன். அப்போ குச்சி கொண்டாட நடக்கணும். இதான் பனை மரத்து சில்லாடை. சில்லாடை இல்லை, சல்லாடை. சல்லாடை நல்லா ஈஸியாக பற்றிக்கும். என்ன குளிர் கையிலையா? அதனால இங்கே அடித்து பறக்க விடுது. குளிர் கையிலையா நீ? இப்போ அடுப்பு நல்லா திக்கு நிறையுது. இப்போ வந்து கல்லை வச்சு காய வச்சுக்க போகிறோம். ஓட சேரா நெருப்பு பற்றி எப்படி எரியுதுன்னு நீ தான் வச்சா அண்டி அண்டி. இல்லையா? ஓகே நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இதான் சார். இது இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கி கையிலேயே வச்சுருக்கேன். இதுதான் முன்ன பின்ன வாங்கினதும் கிடையாது, சமைச்சதும் கிடையாது. நல்லா கேக்கு மாதிரி இருக்குடா. இது பால்கோவா மாதிரி இருக்குவனே. திங்கலாமா பச்சையா? உப்பு இருக்காது, இனிப்பு இருக்காது, வாசனையும் இல்லையாடா. லைட்டாக தான்டா வாசனை இருக்குது. அதையா வெட்டி உள்ளே போட்டுக்குமா? ஐயா சூப்பராக கரையுது. இங்கே பாருவே. சுத்துரா. அது திருப்பிடியா ஃபஸ்ட்டில் உள்ளதை? ஐயா கறியிருச்சுடா. அது இன்னும் கருகல. ஆத்தாடி திருப்பு, டக்கு டக்குன்னு திருப்பணும். நெருப்பு கொஞ்சமாக இருக்கணுமோ? ஃபஸ்ட்டில் உள்ளதை எடியா. ஃபஸ்ட்டில் உள்ள திரு. இல்லைடா எடி எல்லாத்தையும். இதை வந்து ரொம்ப நேரம்லாம் போடக்கூடாது. எனக்கு என்னடா தெரியும். அடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். இதே மண்ணா இருக்கியா? அது தனியாக எடுத்து வச்சிரு. எதுக்கு சுட்டு கிடக்க? பிரெட்டு பத்தலை. எது பத்தலையோ? எது? பட்டர். கீழே வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ தான் வந்து பிரெட்டு நல்லா கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நெருப்பு திக்கு எரிஞ்சனால வந்து கருகி போச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரெட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து முட்டையை உடச்சி சட்டியில் ஊற்றிக்க போகிறோம். இன்னைக்கு தான் தலைவருக்கு குரல் வேகமாக வருது, சவுண்டாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து 5 முட்டை வச்சுருக்கோம். ஆமாம், 500 முட்டை வச்சுருக்கோம். வச்சுருக்கேன் 5. இருந்தாலும் சொல்லிக்கிறவா எவ்வளோன்னு. ஒரு பாக்கெட்டு பிரெட்டு 5 முட்டை. எங்களுக்கு 3 பேருக்கும் போதுமான அளவு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எப்போதும் போல் யுவர் சாய்ஸ். ஆமாம்.
முட்டை உடைக்க எவ்வளோ நேரம் வித்தியாசமெல்லாம் உடையுதுறாங்க. நான் உடச்ச ஒரு பக்கம் பேத்துக்கிட்டு வருகிற ஒரு பக்கம். ஓகே நண்பர்களே, நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். கலக்கவா? சால்ட்டு போட்டு கலக்கியா? சும்மா சரிப்பா. நைஸ் உப்பு பாரு. லைட்டாக போட்டு போல நாத்தாடி இவ்வளோ போட்டால் கச்சி போயிடும். நான் உனக்கு சரிதானு செக் பண்ணுறேன். காமிச்சு என்னென்ன பாருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கலக்கினா அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி எடுத்துக்குவோம். அந்த மஞ்சக்கறி கலங்குற அளவுக்கு கலக்கணும். பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயை ஊற்றி ஆம்லேட் போட்டுக்குவோம். ஆம்லேட் போட்டுக்க போகிறோம். ஆம்லேட்டு வந்து ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து வைக்க போகிறோம் மேலே. ஓகே, என்னடா அது மாதிரி போச்சு. அங்கேருந்து ஊற்றியா? அப்போ தான் இங்கே ஊடியாரு. இந்த இதை நீனே ஊற்றுறா. நான் வந்து ப்ரெட்டை வைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன். இழுத்து இல்லையா கரண்டியை வச்சு? கரண்டி வச்சு இழுக்கக்கூடாதா? அப்படியா? என்னடா அதான் இப்போ வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. ஆம்லேட் வந்துருச்சு. இப்போ வந்து அழகான ப்ரெட் வச்சுக்கோம்டா. 1-2 கறி வச்சு அதை அப்படி தான் இது மேலே அப்படி வச்சுக்குவோம். ப்ரெட் ஆச்சாச்சு. அடுத்து வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்க. மல்லித்தலை வெட்டவே இல்லை. பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை பிச்சு போட்டுருவோம். மல்லித்தலை வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின அது என்னடா பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் வாயிலே நுழைய மாட்டேங்குதுண்ணா. அடுத்து என்னன்னா இது புதினா வேணுமா? லைட்டாக கொத்தமல்லி நண்பர்களே, கொஞ்சம் கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கிறோம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி லைட்டாக ரெண்டு இலையாக போட்டுக்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக பட்டர் எடுத்து பட்டரை எடுத்து கொஞ்சம் வச்சுக்குவோம். அது வந்து உருகிருச்சு. நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா கட்டியாக இருந்துச்சு. இப்போ உருகிருச்சு. அவ்வளோதான். ஐயோ ஒட்டிக்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் இதுலேயாச்சும் தடையாக இருக்கலாமோ? லைட்டாக சால்ட்டு தூவி விடு. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். லைட்டாக தூவணும். அப்போது தாடி இந்தா லைட்டாக தூவிக்கிறேன்டா. விடியா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து ப்ரெட் ஆம்லேட் போடணும். இப்போ வந்து திருப்பி விடு. நீனே திருப்பி விட்றா. கை வந்து இந்த கையில் அது மேலே மடக்கின மாதிரி அப்படி ஒரு திருப்பு. இங்கிட்டு 4 மணி. ஐயா மடிக்கிறதுக்கு ஆம்லேட் பத்தலைடா. சரி அப்படியே மடக்கிடுவோம். அது ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கலாம் நண்பர்களே. நான் கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கலாம். என்னன்னா சின்ன போச்சு. இது வந்து மடக்கி வைக்கணுமேடா. அதை அப்படி திருப்பி இப்படி மடக்கி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதாக பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நாங்களே மட்டும் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கோம். வந்துருக்கும்ல, அப்படியே திருப்பி வச்சுருவோம். ஓகே, வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆம்லேட் போடும்போது எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் ஆம்லேட் செய்கிறதுக்கு, ப்ரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தான் ஆகும். இன்றைக்கினா ரொம்ப ஜாம் ஆகுது. எடுத்துருவோமா? இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, 3 வந்து ஆள் கொண்டு வந்து செஞ்சுருக்கோம். இந்த கல் வந்து இப்போ சூடாகிட்டு இருக்கு. அதை இறக்கி கீழே போட்டுருவோம். கீழே இறக்கி போட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கல்லை இறக்கிறோமா? தூக்கி நல்ல விலைக்கு மாஸ்டருங்க, சும்மா இல்லை. அந்த தோசை திருப்பி எடுத்துரு வெளியில். இங்கேண்டா சுடுதா, இதுக்குலடா விட்டு தரேன். இலையில தண்ணியை தெளிச்சு ரெடியாக இருக்குது. கொண்டாந்து வைப்பா, சாப்பிடுவான். யாருங்க, அருமையாக வந்திருக்கு ப்ரெட் ஆம்லேட்டு. இது மட்டும் எனக்கு ஈஸி டு குக். அது மட்டும் நிறையா முட்டையை உடச்சி ஊற்றி அதில் அது வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலாக அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. பாதி பேரே வெட்டுறேன், பாதி பேரே சாப்பிட்றோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நாருங்க ப்ரெட் ஆம்லேட்டு ரெடி. சாப்பிட போகிறோம். மக்களே, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெட்டுக்கு முட்டைக்கும் காம்பினேஷன் வேறு லெவல். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கப்பா.
சாப்பிட்டு பாருங்கப்பா. நம்மகிட்ட ஸ்பெஷல். அந்த பேசுறது எனக்கு கொஞ்சம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வச்சு இப்படி பிச்சு என்ன இப்படி பிச்சு இப்படி எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன்கிட்ட கொடுக்காம அப்படி சாப்பிடணும். அப்படியே எடுத்து முழுசாக கடிவனே. அந்த பீஸ் எடுத்து அப்படியே கடிச்சுன்னு பாரு. எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கா? இன்னும் முழுங்கவே இல்லை. உண்மையிலே நல்லா இருக்கு மக்களே. உண்மையிலே விளையாடுக்கிறல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெசமாலே நல்லா தான் இருக்கு. பிரெட் ஆம்லேட்னு சொல்லிட்டு பிரெட்டை தனியாக ஆம்லேட் தானே பிரிச்சுட்டேன். இது பிரெட், இது ஆம்லேட், பிரெட் ஆம்லேட் முடிஞ்சு வச்சு போங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். டாடா, பாய் பாய். பாய் மக்களே.